ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் யாகத்தினால யோகத்தினால அடையக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லித்து இல்லையா. அடுத்த 531வது திருநாமம் ஓம் நக்தம் நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நக்தம் நக்தம் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். நைட் அப்படின்னு சொல்லுமே, இரவுக்கு பேர் நக்தம் அப்படின்னு பேர். இந்த நாமம் என்ன சொல்கிறது, இரவாக இருப்பவர் அப்படின்றது. இதுக்கு முன்னால் பகலாக இருப்பர்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறதுன்னு இரவாகவும் இருப்பர் அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்கிறது. காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரிஷ்சதாருணா அப்படின்னு சொல்கிறது. அந்த ராத்திரி ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரவுலேயே என்னெல்லாம் இருக்குன்னு, காலராத்திரி, மகாராத்திரி, அதே மாதிரி மோகராத்திரி அப்படின்னு. இதில் இந்த மோகராத்திரிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்கும் காலராத்திரி அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் தினமும் ஒவ்வொரு காலத்துலேயும் இரவுங்கிற காலம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இந்த ராத்திரிலாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் மோகராத்திரி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மதிமயக்கத்தோடு இருக்கிறது. மதிமயக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எது நல்லது கெட்டது, நல்லவா யார் கெட்டவா யாருலாம் தெரியாத நம்ம இருக்கோம் இல்லையா. ராத்திரியில் தானே எதுவும் தெரியாது. அதனால் இந்த மதிமயக்கத்தையும் மோகத்தையும் ஒரு ராத்திரியாக இரவாக சொல்லியிருக்கு. சரி, அது யார் அப்படின்னர். அடுத்த 532வது திருநாமம் சொல்கிறது ஓம் கலையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த மோகராத்திரின்னு சொன்னமே, அதோட விளக்கம்தான் இந்த கலையே நமஹா அப்படிங்கிறது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, மயக்கம்னு சொல்கிறோமே, அது என்ன, மகாமோகத்திற்கு காரணமான ஆசை, கோபம் முதலான வடிவமாகவும் இருக்கிறவர் அப்படின்னு. அதாவது நமக்கு எதனால் மதிமயக்கம் ஏற்படுறதுன்னு, ஆசையினாலேயோ கோபத்தினாலேயோ நமக்கு ரொம்ப ஒரு காமக்ரோதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது அளவுக்கு மீறி ஆசை வந்துடுத்தோம் அப்படின்னா, இப்போ உடனே நம்ம என்ன சொல்கிறோம், பேச்சு வழக்கில் கூட கண்மண்ணு தெரியாத பிஹேவ் பண்ணுறார், நடந்துக்கிறாருங்கிறோம். அப்போ கண் எப்போ தெரியாத போகும், ராத்திரியில் தான் கண் தெரியாத போகும், இருட்டில் தான் கண்ணு தெரியாது. அப்போது இதுலேருந்து தெரிகிறது, இந்த ஆசைங்கிற இருட்டு அது அளவுக்கு மீறி எடுத்துன்னா அதனாலே நமக்கு கண்ணு தெரியல. அதே மாதிரி கோபம், கண்மண்ணு தெரியாத அவர் திட்டுறார், அடிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, சண்டை போடுறார் அப்படின்னு. அப்போது நமக்கு ஆசை வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, அது அளவுக்கு மேலே போயிடுத்து அப்படின்னா நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், என்னங்கிறது ஒன்றுமே தெரியாத இருட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், எங்கேயோ மோதின்னு நமக்கு கஷ்டம்தான் வரும். அதை போல் நாம் திண்டாடுறோம் இல்லையா. அதனால தான் அது யார், அதுதான் மதிமயக்கம்ங்கிறோம். அது யார் பண்ணுறா அப்படின்னு, அதையும் இவரே தான் பண்ணுறாராம். அதனால தான் கலையே நமஹா அப்படின்னு. கலின்னு கலிகாலத்தில் சொல்லுமில்லே, கலிகாலத்தில் இதுதான் ஜாஸ்தி, இந்த மதிமயக்கம்தான் ஜாஸ்தி. அதுக்கு காரணம் என்னன்னு, ஒன்றும் ஆசை இல்லை கோபம், ஒன்று காமம் இல்லை குரோதம். இதான் நம்மாழ்வார் சொல்கிறார் இரு பசை அப்படிங்கிற. இந்த இருபசை இல்லாத காப்பாற்றுங்கிற. அப்படி நம்மளை மோகிக்க செய்கிறவர் அப்படின்னு தெரிகிறது. இது எதுக்காக இப்படி பண்ணுறார் அப்படின்னர், வேறு ஒன்றும் இல்லை, அதுலேயும் நல்லதுக்குத்தான். இப்படி நம்மளை மயக்கினாதானே அந்த மதிமயக்க போக்குறவரும் இவராகவே இருக்கார். முன்னாலேயே சொன்னாப்புல பயத்தை கொடுக்குறவரும் இவராகவே இருக்கார், பயத்தை போக்குறவரும் இவராகவே இருக்கிறாப்புல. இவரே நமக்கு மோகத்தை மதிமயக்கத்தை கொடுக்குறாவும் இருக்கார், மனத்தெளிவை கொடுக்குறாவும் இவரே இருக்கார். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறதே, திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா, தரையை போட்டு மறைக்கிறதும் நீ தான், தரையை விலக்கி அருள் செய்கிறதும் நீ தான் சொல்கிறது இல்லையா. அதே பொருள் தான் இங்கேயும். அந்த இவரே மோகிக்க செய்கிறார். அந்த மோகிக்க செய்கிறதுலையும் ஏதோ காரணத்தோடு செய்கிறார். இவர் இப்படி மோகிக்க செஞ்சு என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்தது அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, ஒரு அசுரன் மாண்டான். இன்னொன்று
எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய வரப்பிரசாதியாக ஒரு அவதாரம் நடந்தது. எப்போ, எதனால் அப்படின்னு, பஸ்மாசுரன் ஒரு அசுரன். அந்த பஸ்மாசுரன் அவன் பெயருக்கு ஏற்றாப்புலேயே அவன் வரவும் வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணினான், சிவபெருமானை குறித்து தவம் இருந்தான், கடுமையான தவம் இருந்தார். சிவபெருமான் தவத்துக்கு மெச்சி எய்த்தாப்பில் வந்தார். என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னால், வேறு ஒன்றும் வேண்டாம், என்னோடய வலது கையை யார் தலையில் வைக்கிறேன்னா அவள் சாம்பலாகணும், நல்ல வரம் அப்படின்னா. அசுரர்கள் வரம் வாங்கிறத கூட எப்படி வாங்குறான்னு நமக்கு புராணம் எல்லாம் எடுத்து காமிக்கிறது. இவ்வளவு கடுமையான தவம் பண்ணி பகவானை நேரையும் பார்த்துட்டு அழகாக நல்ல வரம் வாங்கப்படாதோ இப்படி கேட்டான். அவர்களோட குணமே என்னென்ன, எல்லாரையும் அழிச்சிடணும், அதுதான் அழிக்கிறது தான் அவர்களுக்கு லட்சியம். அதனால தான் அசுர சக்திங்கிறோம். இப்படி வரம் வாங்கிட்டான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், வேறு வழி இல்லை, வரத்தை கொடுத்துட்டார். தவத்துக்கு மெச்சியாச்சு, நான் வரம் தரேன்னு சொல்லியாச்சு, கொடுத்தார். அவன் சும்மா இருக்கக்கூடாதோ, நீங்கள் வரம் கொடுத்தேள், ஆனால் இது கொடுத்த வரம் பலிக்கிறதான்னு நான் முதல்ல பரீட்சை பண்ணும் அப்படின்னா. அவனுக்கு என்ன அப்படின்னார், வரம் கொடுத்த சிவபெருமானே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் அசுர உலகத்தில் நமக்கு தான் தனி சீட்டு, அத்தனை பேரும் நமக்கு கடி பணிஞ்சிருவா. ஏன்னா இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ணலையே, வரம் கொடுத்தவரையே பதம் பார்க்கலையே. ஏன்னா ஏதோ கதை சொல்லுவோமே, நம்ம எந்த இடத்துல தீட்டின கத்தியை தீட்டின மரத்தையே பதம் பார்த்தது அப்படிங்கிறாப்புலன்னா இருக்குது இவன் கதை. அதனால் என்ன பண்ணான்னார், தலையில் கையை வச்சு பார்ப்பேன்னா இவர் பார்த்தார், எதிர அது வம்பா போச்சுன்னார், ஓட ஆரம்பிச்சுட்டார். இவர் ஓடி போகிறார், அவனும் துரத்தின்னு ஓடி வரான். இவர் என்ன பண்ணார், இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சு விட்டார். அந்த சமயத்தில் வைகுண்டத்தில் இருந்த பெருமாள் பார்த்தார். ஐயோ பாவம், இவர் தங்க புருஷன் இல்லையா, இப்படி வரம் கொடுக்க தெரியாத இந்த ஆள் வரத்தை கொடுத்துட்டு இப்போ அவரே மாட்டின்னு விட்டார். இந்த இக்கட்டிலேருந்து இவரை எப்படியானு காக்கணும் அப்படிங்கிறதுனால திருமால் என்ன பண்ணினார், இந்த பஸ்மாசுரன் தேடின்னு வரான் இல்லையா, எங்கே இருக்கான்னு. அந்த சமயத்தில் எய்த்தாப்பில் திருமால் வந்தார். எப்படி வந்தார், பிரமாதமாக ஒரு அப்சரசி மாதிரி மோகினி வடிவத்தில் வந்தார். இவருக்கு முன்னாலே இப்படிலாம் வந்து பழக்கம்தான். அமுதத்தை பங்கிட்டு கொடுக்கறதே மோகினியாக தானே வந்து அசுரர்களுக்கெல்லாம் கொடுக்காத வச்சார். அதனால் அதே மாதிரி மோகினி உருவத்தை எடுத்துனார். மோகினினாலே என்னென்ன மோகிக்க செய்கிறது, அதனால தான் மோகினி. அப்படியே பார்த்த மாத்திரத்தில் அப்படியே மதிமயக்கத்தை கொடுத்துரும். அப்படி இந்த அசுரனுக்கு எய்த்தாப்பில் வந்தார். இந்த மோகினியை பார்த்தோன்னே அவனுக்கு இப்போ சிவபெருமான் மறந்து போயிடுத்து, அவர் தலையில் கை வைக்கணுங்கிறது ஆசை வந்துடுத்து. அதனால தான் என்ன சொல்லியிருக்கு, கலையே நமஹா அப்படின்னு. இவர் ஆசை கோபம் முதலான வடிவமாகவும் இருக்கிறவர், அதை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லியிருக்கா. இப்படி ஒரு திருவிளையாடல் பார்த்தார். உடனே மோகினியோட கிட்டக்க போகிறா. உடனே அவன் சொன்னா, இல்லை நம்ம நடனம் ஆடணும், எனக்கு நாட்டியம் ஆடுறவாள் தான் பிடிக்கும், நான் ஆடுறாப்பில் நீனும் ஆடினாக்க எனக்கு சமமாக ஈடு கொடுத்து நீ ஆடுறதா இருந்தால் நான் உன்னோட வரத்துக்கு இசைகிறேன் அப்படின்னார். இவன் நீ இப்போ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னா. உடனே இவர் ஆடுறாப்பில் ஆட ஆரம்பித்தார். அப்படி அபிநயம் பண்ணுறது, கையை மேலே தூக்குறது, காலை மேலே தூக்குறது எல்லாம் பண்ணணும் இல்லையோ. அந்த முத்திரைகள்லாம் வைக்கிறதே திருமால் என்ன பண்ணான்னார், இவர் வலது கையை தூக்கி தலையில் வச்சுன்னு முத்திரை காமிச்சார். உடனே அவன் தாசிட என்ன பண்ணான்னு அவனும் தூக்கி தலையில் கையை வச்சுன்னு முத்திரையை காமிச்சான். அடுத்த க்ஷணம் என்ன எடுத்தினார், சாம்பல். பஸ்மாசுரனாகவே போயிட்டான், சாம்பலாகவே போயிட்டான். இப்போது இப்படி திருமால் வந்து இவரை காப்பாற்றினார் இல்லையா. உடனே இப்படி பஸ்மாசுரன் போயிட்டான்னு தெரிஞ்சோடனே சிவபெருமான் குகையிலேருந்து வெளியில் வந்தார். இப்போ வெளியில் வந்தவருக்கு என்ன ஆயிடுத்துன்னு, இந்த மோகினியை பார்த்தோன்னே இவர் மோகிச்சிட்டார். யார், எந்த மன்மதனை தன்னோட நெத்திக்கண்ணால் எரிச்சாரோ அவர் மோகினி வடிவத்தை பார்த்து மோகிச்சார். இப்போ நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், அப்போ இவரும் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் தானா அப்படின்னு. ஆனால் இவர் மோகித்தது வேறு காரணம். இவர் காமத்தை ஜெயித்தவர், கோபத்தை ஜெயித்தவர், காலனை ஜெயித்தவர், எல்லாத்தையும் ஜெயித்தவர். எதனால் பண்ணினா, உலகத்துக்கு அருள் செய்யணும்னு இவர் நினச்சார். இவர் மட்டும் நினைக்கல, சரி இவரே அப்படி ஆசைப்பட்டால் கூட
திருமாலுக்கு அப்படி ஒரு ஆசை வருமா? அவரும் அதுக்கு சம்மதிப்பறா அப்படின்னா, இவா 2 பேரும் சேர்ந்து உலகத்துக்கு அருள் செய்யணும்னு நினச்சா, அதுவும் குறிப்பாக கலிகாலத்துக்கு. அதனால் என்ன பண்ணான்னார், இவா 2 பேரோட சக்தியும் சேர்ந்ததில் ஒரு குழந்தை வந்தது. அதுக்கு பேர் தான் ஹரிஹரசுதன். ஹரிஹரசுதன்கிற சாஸ்தா அப்படிங்கிறக்கூடிய ஐயப்பன். இந்த திருமால் ஐயப்பன் அவதாரம் ஆகணுங்கிறதுக்காக தான் இவர் இப்படி இந்த வடிவத்தில் அவரும் வந்திருக்கார். இவரும் அவரை பார்த்து மயங்கியிருக்காருன்னு தெரியுது. இதுலேருந்து தெரியுது, நமக்கு காமம் வந்ததுன்னா, கோபம் வந்ததுன்னா, நமக்கு மதிமயக்கம் வந்ததுன்னா விபரீதமாக போகிறது விநாச காலமாக தான் இருக்குது. ஆனால் பரம்பொருளான இவர்களுக்கு அது இருந்தது அப்படின்னா, அது ஏதோ ஒன்று அசுரனை அழிக்கிறதுக்கு ஒரு நன்மையும் செய்கிறது, அதுக்கு மேலே அருள் செய்யறதுக்குன்னு கலியுக வரப்பிரசாதனா ஒரு சாஸ்தா கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பு. அப்படி இந்த ஐயப்பன் அவதாரம் ஆச்சு அப்படின்னு நமக்கு புராணம் சொல்கிறது. இந்த சாஸ்தா அப்படின்னோடனே ஞாபகம் வருது. வேலூர் ராஜா இருந்தார். அந்த அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பெரிய மகான். அவரோட காலம் ராஜா, அந்த வேலூர் ராஜாவுக்கு அப்பைய தீட்சிதர் மேலே ரொம்ப அடையப்பலம் அப்படின்னு வேலூருக்கு பக்கத்தில் இருக்கு, அங்கே தான் இருந்தார். இவர் பல கிரந்தங்கள் 108 கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். இவர் புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறதுனால ராஜாவுக்கு இவர் மேலே ரொம்ப மதிப்பு. இவர் பெரிய வித்வான், பெரிய மகான் அப்படிங்கிறதுனால அவருக்கு கனகாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு கோவில், அந்த கோவிலில் ஒரு விசித்திரமாக ஒரு சிலை இருக்குது. அந்த கோவிலுக்கு ராஜாவும் இந்த தீட்சர் வள்ளம் போனால் அப்பைய தீட்சர் எல்லாரும் அப்படி போகிறதே அங்கே ஒரு விசித்திரமான சிலை என்ன அப்படின்னா, இந்த சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பனோட சிலை. இன்றைக்கும் பார்த்தா தமிழ்நாடு முழுக்கலும் எல்லா கிராமத்துலேயும் சாஸ்தா இல்லாத ஊரே கிடையாது. சாஸ்தா அப்படின்னா இவர் விஷ்ணுவுக்கும் பிள்ளை, சிவனுக்கும் பிள்ளை இல்லையா? சாசனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எதன்னர் அந்த ஊரையே, அந்த ஜனங்களையே. அப்படி வரத்தே அந்த சாஸ்தா என்ன பண்ண, இப்படி தான் கையை வச்சுருப்பார். ஆனால் அங்கே இப்படி மூக்கு மேலே விரல வச்சுன்னு உட்காந்துறாராம். பார்த்தா கேட்டால் இது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பண்ணின ஸ்தபதி சொன்னார், எனக்கு இப்படி தான் தரிசனம் கிடைச்சது, அதனால் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் ஏதோ யோஜனை பண்ணுறார். யாரோ பின்னால் ஒரு மகான் வந்து இவர் எதுக்கு யோஜனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டா மூக்கிலேருந்து விரல எடுத்துருவார்னா. உடனே ராஜா சொல்கிறான், அப்பைய தீட்சிட்டர், எதனால் இவர் இப்படி மூக்கில் விரல வச்சுன்னு என்ன யோஜனை பண்ணுறார் அப்படின்னு. உடனே அப்பைய தீட்சர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்லோகம் பண்ணார். அம்பேதி கௌரி அகம் ஆஹ்வயாமி பத்னெஃப் பிதுர் மாதர ஏவ சர்வாக கதம் நு லக்ஷ்மி இது சிந்தையந்தம் சாஸ்தார மேடே சகலார்த்த சித்தை அப்படின்னு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா. அப்பா யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு ஒரு மனைவி இருக்கா, யார்? பார்வதின்னு. அப்போது சாஸ்தா அந்த பார்வதியை என்னன்னு கூப்பிடுவார்னர். அப்பாவோட நம்ம அம்மாவுக்கு இருக்கலாம், அப்பாவுக்கு ஒரு ஒய்ஃபு 2 ஒய்ஃபு இருந்ததுன்னா சித்தி பெரியம்மான்னு ஏதோ கூப்பிட்டுக்கலாம். அதனால் பார்வதியை இவர் ஏதோ அப்பாவோட ஒய்ஃப்னு சொல்லி பெரியம்மா சித்தின்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் வேடிக்கை என்னன்னர், லக்ஷ்மியை என்னன்னு உறவு கொண்டாடுறது இவருக்கு? உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு உறவாம். அப்பாவுக்கு வேணால் முதல் மனைவி 2வது மனைவியிலும் இருக்கலாம், அம்மாவுக்கு மனைவின்னு எங்கேயானு உண்டோ? கிடையவே கிடையாது. இவரோட அம்மா யார்? விஷ்ணு. விஷ்ணுவுக்கு மனைவி யார்? லக்ஷ்மி. அதனால் லக்ஷ்மி எனக்கு என்ன உறவு, இவளை என்னன்னு கூப்பிட்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த கதை வரும். அதனால என்ன பண்ணிட்டானே, இது சொன்னோன்னே கையை எடுத்துட்டாராம். என்னோட கவலையே இதான், நான் வைகுண்டம் போனால் மகாலட்சுமி என்ன உறவு சொல்கிறதுன்னு. இப்படி சாஸ்தா அவதாரத்துக்கு காரணம். அதனால் கலியில் அதுதானே பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய சிவபெருமானோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.